मेरे साथ बोलिए, भारत माता की। क्यों भाई, क्या हो गए आप लोगों की आवाज को? अम्मा एन्नाச்சு இன்னும் சத்தமா கேட்கலையா? एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? एनडीए அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? तो ऐसी आवाज नहीं चलेगी भाई। இந்த குரல்லாம் பத்தாது। सभी लोग हाथ उठाइए, जरा दोनों हाथ उठाइए, विजय के संकल्प की मुट्ठी भींचिए, உறுதியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள், உங்கள் கைகளை உயரே உயர்த்துங்கள் और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரலில் முழக்கம் செய்யுங்கள், भारत माता की वंदे वंदे वंदे। मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्रीमान नयनार नागेंद्र जी, भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी, तमिलनाडु चुनाव के प्रभारी और भारत के कॉमर्स मिनिस्टर श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी, श्री एन रामचंद्रन जी, और आज इतनी बड़ी संख्या में आए हुए भारतीय जनता पार्टी के मालिक, ऐसे मेरे सभी कार्यकर्ताओं को मेरा प्रणाम। மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே। भाई नाम मत बोलिए, आप सीधा अंत में जो मैं बोला ना वो बोल दीजिए। பாரதிய ஜனதா கட்சியின் காவலர்களாகவும் சிப்பாய்களாகவும் இருக்கின்ற என் அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வணக்கங்கள்। सबसे पहले मैं महान तमिल भाषा में आपसे बात नहीं कर सकता हूं, इसलिए हाथ जोड़कर आपसे माफी मांगता हूं। இந்த மாபெரும் மகத்தான தொன்மையான தமிழ் மொழியிலே என்னால் உரையாற்ற முடியவில்லை, அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன்। मैं तमिलनाडु की इस पावन पवित्र भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। தமிழ்நாட்டின் இந்த புனிதமான மண்ணுக்கு நான் என்னுடைய நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। यही भूमि के म्यांमार, अलवार और सिद्धर जैसे महान विद्वानों को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। இந்த மண்ணுக்கே உரித்தான ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள் அவர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। जिसके साथ चोला और पांडे वंश का महान विरासत जुड़ा है, ऐसी पुडुकोट्टई में आकर मैं आप सबको बहुत बहुत अभिवादन करता हूं। இங்கே மாபெரும் சோழ சாம்ராஜ்யம், அத்தகைய சாம்ராஜ்யத்தை
இங்கே அந்த சாம்ராஜ்யம் இருந்த அத்தகைய புதுக்கோட்டைக்கு நான் என்னுடைய உரையை துவக்குகின்றேன். मैं भगवान गोकर्णेश्वर और देवी बृहद्रम्भ को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. சிவனாருக்கும் உமையவளுக்கும் நான் என்னுடைய தலையை வணங்கி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். मित्रों, आज भारत के महान सपूत तमिलनाडु के ही लाल जेसी कुमारप्पा की जन्मतिथि है. मैं उनको भी याद करना चाहता हूं. தமிழ்நாட்டின் மகத்தான புதல்வன் இந்த மண்ணின் மைந்தன் ஜேசி குமரப்பா அவர்களுக்கும் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நான் என் நினைவலைகளை சமர்ப்பிக்கின்றேன். मित्रों, आज हमारे प्रदेश अध्यक्ष नयनार नागेंद्र जी की यात्रा का समारोह है. ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம். இந்த பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏப்ரல் மாதம் 2026 தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும். मित्रों, मैं आज इस विराट सभा के माध्यम से तमिलनाडु की जनता का भी आह्वान करना चाहता हूं कि आइए नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत की विकास यात्रा में हम हमारे तमिलनाडु को भी जोड़ दे. இங்கே இந்த மாபெரும் அவையின் வாயிலாக நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கிறேன். வாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம். பாரதத்தின் வளர்ச்சி பாதையிலே, வளர்ச்சி பயணத்திலே இந்த பயணம் நிறைவு பயணத்தின் வாயிலாக நாம் அதில் பங்கு பெறுவோம். मित्रों, इस यात्रा ने 12 अक्टूबर से आज तक लगभग पूरे तमिलनाडु में जनसंपर्क के कार्यक्रम किए हैं. இந்த தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இந்த பயணம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி துவங்கியது. இதிலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மட்ட மக்களோடும் இங்கே தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது. आने वाले चुनाव में भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ, हमारे और साथी दलों के साथ एक मजबूत गठबंधन कर कांग्रेस और डीएमके को अंतिम लड़ाई देने का काम करने वाली है. இனி வரவிருக்கின்ற நாட்களிலே காதல விழுதா வரவிருக்கின்ற நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். हर मोर्चे पर डीएमके सरकार विफल गई है. எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நாம் ஒழித்தே தீருவோம், முடிவு கட்டியே தீருவோம். पूरे भारत में सबसे करप्ट गवर्नमेंट अगर कहीं पर है तो दुर्भाग्य से वो तमिलनाडु में है.